என்னை ஏற்றிவிட்ட பல ஏணிப்படிகள் இந்த நன்னாளிலே நினைவு கூறுகிறேன். எனக்கு இறுதியாக ஒவ்வொரு நிலையிலும் பல அறிவுரைகளை சொல்லி பரிந்துரை கடிதங்கள் கொடுத்த சிவதாசன் ஐயா, ஜோதி ஐயா, மருத்துவர் ஐயா உட்பட அனைவருக்கும், மீண்டும் வின்சென்ட் ஐயா உட்பட அனைவருக்கும் நன்றி. சிஎஸ் ஐயா, அவர் தெய்வம், என் மனதினுள்ளே ஜீவனாகவே கலந்திருக்கிறார். ஆரம்பம் அவர்தான், புள்ளி வைத்தது அவர்தான். இன்றைய நம்ம எல்லாம் வாழ்த்து கொண்டிருப்பார். என்னை நிச்சயமாக தம்பி என்று அழைக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட மாமனிதர். எங்கேயும் கேட்டிருக்கிறீர்களா? சிஎஸ் ஐயா ஒரே ஒரு கட்டளை, நான் சொல்வதை கேட்க வேண்டும், என்னை இனிமேல் அண்ணா என்றுதான் அழைக்க வேண்டும் என்றார். பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அவருடைய நினைவுடன் இந்த பரிசை பெறுவதில் பெருமதிப்பு கொள்கிறேன். நான் நன்றியுடன் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு என்னால் முடிந்ததை நான் செய்து கொண்டே இருப்பேன். தன்னம்பிக்கை, ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும். அந்த தன்னம்பிக்கையின் உச்சம் என்பது சில நேரத்தில் கர்வம் எனப்படும், ஆணவம் எனப்படும், செருக்கு எனப்படும். தன்னம்பிக்கையின் உச்சம் எல்லாவற்றையும் அதோடு நாம் ஒப்பிட முடியாது. அப்படி ஒப்பிட முடியாத சில விதிவிலக்கான தன்னம்பிக்கைகளை நான் இங்கு பதிவிட விரும்புகிறேன். ஆதியிலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குருஷேத்திர யுத்தத்து விஜயனுக்கு சொல்லும் போது, கலங்காதே, மரம் செடி கொடிகளும் நானே, மக்களும் நானே, மன்னனும் நானே, கொள்பவனும் நானே, பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எங்கெங்கெல்லாம் அக்கிரம் தோன்றுகிறதோ அங்கெங்கெல்லாம் நான் மறு ஜனனம் எடுத்து அந்த யுகத்தை முடித்து வைப்பேன் என்று தன்னை தானே உயர்த்தி சொல்கிறார். தன்னம்பிக்கையின் உயரம் அது இறைநிலை, அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு பகவான் சொல்கிறார், ஒப்புக்கொண்டோம், அதை நாம் பரிகசிக்கவில்லை, வணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்த நிலைக்கு வருவோம். பாரதியார், நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. தன்னைத்தானே சொல்கிறார், சுடர் மிகும் அறிவுடன் என்னை படைத்து விட்டாய், மற்றோருக்கு பயன்பட செய்ய என்கிறார். எவ்வளவு கர்வம் பார் என்று யாரும் சொல்லவில்லை. அவர் தகுதியான மனிதர். தான் புறக்கணிக்கப்பட்டோம் அல்லது மறக்கப்பட்டோம், தனக்கான நிலை கிடைக்கவில்லை, இந்த மக்களுக்கு சென்று சேரவில்லை என்பதற்காகத்தான் அவர் அந்த பதத்தை பயன்படுத்தினார். அதை நாம் கண்ணியமாக ஏற்றுக்கொண்டோம். அடுத்தபடியாக கண்ணதாசன், மானிடர் உலகை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இது ஒரு திரைப்பட பாடலாக இருந்தாலும் கண்ணதாசன் தன்னுடைய நிலையை எடுத்து சொன்னதாகத்தான் சமூகம் கருதுகிறது. ஆக தனக்கு என்றுமே அழிவில்லை என்று சொன்ன அந்த மாபெரும் கவிஞன் அதை நாம கர்வமாக கொள்ளவில்லை. இந்த மூன்றையும் நான் எப்படி சொல்கிறேன் என்றால், இவையெல்லாம் ஒரு அடக்கமான கர்வம். இது அகங்காரத்தினுடைய கூடிய அகங்காரம் அல்ல, அடக்கம் இல்லாமல் சொல்லக்கூடிய அகங்காரமான இதல்ல, இது ஒரு அடக்கமான கர்வம். அந்த வகையிலே சபையோர் அனைவரும் அமைதியாக இருந்தீர்கள். இதே மாதிரி அமைதியாக இருங்கள். உங்களுக்கு சோதனை காலம். நான் இந்த வரிசையிலே நுழைகிறேன். ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லாதீர்கள், சொல்லி வீசாதீர்கள், கல்லு வீசாதீர்கள். நான் மற்றவருக்கு பயன்பட வேண்டும் என்று அனுதினமும் நினைக்கிறேன். ஏதேனும் ஒரு வகையில் மற்றவருக்கு பயன்பட்டுக் கொண்டிருப்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சிலருக்கு சிரசை அலங்கரிக்கும் மகுடமாக, சிலருக்கு
மானம் காக்கும் உடையாக, சிலருக்கு பாதத்தில் அணியும் செருப்பாக பாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்படி யாருக்கேனும் உதவி செய்ய வேண்டும் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் வழியிலே நான் அப்படி கடந்து சென்று கொண்டிருக்க வேண்டும். நடந்து கொண்டிருக்கும் வழியிலே நான் 1,00,000 பேரை கடந்து வந்ததுண்டு. 1,00,000 பேரை கடந்து வந்ததுண்டு. அதில் 1000 பேர் என்னை விரோதியாக கொண்டதுண்டு. அவர்களும் எவரையும் நான் கொன்றதாக வரலாறு இல்லை. ஆனால் அவர்களில் சிலரையேனும் களத்திலே சந்திக்க விரும்பியதுண்டு. அதைவிட இன்று வரை என்னை எதிர்த்து, என்னை பகைத்து, எனக்கு எதிராக சூளுரைத்து இன்று வரை காலை தீட்டிக் கொண்டிருக்கிறது. இன்று வரை என்னுடன் மோதி எவருமே தோற்பதில்லை. காரணம், நான் இல்லாத களத்திலே வெற்றி கண்டவர்கள் என்ற பெருமை அவர்களுக்கு உண்டு. நேர் நின்று வாதிட்டால் வரமாவோம் என்று எண்ணி அஞ்சி புறம் நின்று பேசுபவர்களால் நான் மகாத்மா வழியிலே, அகிம்சை வழியிலே கண்டும் காணாமல் நான் அவர்களை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்பினால் எதிரிகள் கூடுவார்கள், பரிகாசங்கள் கூடும். எவையும் காதில் போட்டுக் கொள்ளாதீர்கள். உங்கள் பணியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். பல கோடி உள்ளங்கள் வாழ்கின்ற நாடு, 14 மொழி பேசும் அழகான வீடு, தெய்வங்கள் ஒன்றென்று நம்பிக்கை கொண்டு சேவைகள் செய்தால் உன் தேசம் செழிக்கும். நாம் பிறர்க்காக வாழ்வது இன்பம் அல்லவோ. பிறர்க்காக நாம் வாழுகின்ற நிலையை எய்ய சில பொறுமை, வள்ளுவம் தந்த அந்த வழியிலே நாம் நம்மை நிறுத்திக் கொண்டால் இவை அனைத்தும் சாத்தியம். நம்ம வள்ளுவரையா பேசும்போது சொன்னார், தமிழ் கற்றால் வறுமையும் புலமையும் ஒன்று என்றார்கள். ஆனால் அதை தகர்த்தெறிந்து ஐயா சொன்னார், இந்த ஒரு மேலாளராக ஆகிவிட்டார் என்று. தமிழை தொட்டுவன் தடைப்பான் என்பதற்கு ஐயா ஒரு உதாரணம். இரண்டாவது திருவிழா படத்திலே சிவாஜி சொல்லுவார், என்னை பரீட்சித்து பாரு உனக்கு திறமை இருந்தால். அதே போல ஐயா சொன்னார், நாம் பரீட்சித்து தோற்று விட்டோம், சிவனே வென்றார். ஆக தமிழ் எங்கும் வெல்லும், எதிலும் வெல்லும். தமிழ் நம்மை வாழ வைக்கும். நாமும் தமிழுக்காக நம்முடைய தொண்டை தொடர்ந்து செய்வோம். ஐயா சொல்றது போல ஒரு வியாபாரத்திலிருந்து நுழைந்தவன் நான். அதனால் எனக்கு உலக அறிவு சற்று குறைவு. ஒரு டியூப்லைட்னு சொல்லுவாங்க, டியூப்லைட் இருக்கு கொஞ்சம் தாமதம், இப்பத்த மாதிரி இல்லைங்க. ஆனால் இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலீங்களா. நான் 2017 வரைக்கும் எனக்கு இந்த தமிழ் வளர்ச்சி துறையில் இருக்கிறதே தெரியாது. 2021 தான் நம்ம சிவதாசன் என்கிட்ட பேசும்போது அப்பப்போ ஒரு செய்திகள் சொல்லுவார், உங்க மாமா முயற்சி செய்தார், முடியவில்லை. என்ன முயற்சி செய்தார்? எனக்கு ஏற்றுக்கொண்டேன். கலெக்டரிடம் அணிந்துரை வாங்கினேன். கலெக்டரிடம் அணிந்துரை வாங்கலாமோ? இப்படி ஐயா மூலமாக நான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அதற்கு முன்னதாக சாகித்ய அகாடமி அந்த அமைப்புக்கு நான் ஒரு நண்பனுக்கு எழுதுமா ஒரு இதை எழுதிக்கணுங்க. 2017 அவன் கூப்பிட்டான், தோலை கூப்பிட்டான். நீ யாருக்கு எழுதுறதுக்கு தெரியுமா? சாகித்ய அகாடமி. வீதியில் இருக்கிற பொட்டிகளில் இருக்கிற பழைய புத்தக கடைகள் ஸ்டடியில எங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கு, உலகத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு பாருங்க. என் ரூல்ஸ் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க 2017. இப்படி அறியாமையிலேயே வாழ்ந்திருக்கேன். ஐயா சொல்ல 30 வருஷத்துக்கு முந்தைய நடை, என்னுடைய நடையெல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. காரணம், செய்யாதை சந்திக்கும் முறை. முன்பு என்னுடைய வாழ்க்கை தரம் வேறு. ஆனால் 2017 வரைக்கும் எதுவும் தெரியவில்லை. 21 தான் தமிழ் ஆராய்ச்சி துறை கொண்டு உள்ளது என்று அறிந்தேன். சிவராசன் சொல்ல